Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பேக் நெக்குக்கான டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நம்ம வர்க் பண்ணக்கூடிய டிசைனை வந்து நான் ட்ரேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நெக்கில் கொடுக்கக்கூடிய பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நான் வந்து நெக்கில் வந்து வரைஞ்சிருக்கேன். இது வந்து நம்ம நார்மலாக ரவுண்ட் நெக் வந்து கொடுப்போம். அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஷேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து ரொம்ப பெரிய பார்டர் இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு பார்டர் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க இந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ண போகிறோம், டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம பார்டருக்கு தான் டிசைன் பண்ணுவோம். அதாவது நெக் லைனில் இருக்க பார்டருக்கு தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து அந்த ஒர்க் வந்து பண்ணாமல் அதை அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து கொடுத்துருக்க இந்த டிசைனை மட்டும் நம்ம வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜரி த்ரெட்டும் அதே மாதிரி சில்க் த்ரெட் வந்து பிங்க் கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ சாரியில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் இருக்கிறதுனால நம்ம பிங்க் கலர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த லீஃபை தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ 2 லீஃப்க்கு வந்து ஜரி த்ரெட்டும் ஒரு லீஃபுக்கு மட்டும் நம்ம பிங்க் கலர் யூஸ் பண்ணி ஃபில்லிங்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஜரி த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா லைட் கோல்ட் கலர் நான் வந்து எடுத்திருக்கேன். சாரியில் வந்து ஃபுல்லாகவே லைட் கோல்ட் கலரில் இருக்குது பார்டரில். ஸோ அதனால் லைட் கோல்டு வந்து எடுத்திருக்கேன். யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற ஜரி த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும். இது வந்து டயாலஜி பிராண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா லைட் கோல்டில் இருக்கிறது வந்து வேறு பிராண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது இந்த லீஃப்க்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போது நம்ம கொடுத்துருக்க இந்த 3 லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் போர்ஷனில் இருக்க இந்த லீஃபுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து பிங்க் கலரில் இருக்கிற சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 சைடில் இருக்க இந்த 2 லீஃப்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைட் கோல்டில் இருக்க ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில்லிங்ஸ் வந்து பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம இந்த லீஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில்லிங்ஸ் வந்து பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வரணுங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா நடுவிலலாம் வந்து லாங் அண்ட் ஸ்டார்ட் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த எட்ஜஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் லாங்காக த்ரெட் எடுத்து இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு சைடு லீஃபை மட்டும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைடு லீஃபை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து லோடிங் ஒர்க் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம இதையும் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி பண்ணுறேன்னு. எப்போயுமே வந்து நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் வந்து பண்ணணும். ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த லீஃபை வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த இடத்துல வரும்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்ம லீஃப் ஃபில் பண்ணும்போது எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணாமல் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் வந்து பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அப்படியே கரெக்டாக கிடைக்கும். இல்லைனா வந்து கொஞ்சம் மாறி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ நான் எப்படி ஃபில் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த ஒரு சைடு லீஃபை வந்து நம்ம ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த சைடு லீஃப்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டார்டிங் அந்த எட்ஜஸ்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு. ஸோ இந்த ஒரு சைடை நான் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி தான் வந்து இந்த சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ எங்கெல்லாம் வந்து அந்த எட்ஜஸ் வருதோ அந்த இடத்துலலாம் ஷேப்க்காக நம்ம வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் வந்து பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சென்டர் போர்ஷனில் உள்ள இந்த லீஃபை நம்ம ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ண பிறகு அவுட்லைனில் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதே சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நான் பிங்க் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருப்பேன். அடுத்து இந்த 2 சைடில் இருக்க இந்த லீஃப்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஃபில் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம இதுக்கும் வந்து கொடுக்குறோம். ஸோ இதில் எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த 2 சைடு லீஃப்க்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓவராலாக வந்து எல்லா லீஃபையும் வந்து நம்ம ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சென்டர் போர்ஷனில் இருக்கிற லீஃப் மட்டும் பிங்க் கலரும் அடுத்த 2 சைடில் உள்ள லீஃப்க்கும் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் போர்ஷனில் ஒரு குட்டி குட்டியாக வந்து ஃப்ளவர்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். இதில் வந்து 5 பெட்டல் இருக்க மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறோம். இங்கே குட்டி குட்டியாக கொடுத்துருக்க இந்த ஃப்ளவர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் கலரில் இருக்க பேர்ல் பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேர்ல் பீடை வந்து நான் அந்த ஃப்ளவர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி கொடுக்குறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து சென்டர் போர்ஷனில் மட்டும் நான் இந்த சக்கரியை வந்து கொடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து ஜர்கான் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த சுற்றி இருக்கிற அந்த 5 ஃப்ளவரோட பெட்டலுக்கு மட்டும் நம்ம பேர்ல் பீட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம சக்கரி வந்து இந்த சென்டர் போர்ஷனில் வந்து நம்ம கொடுத்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து வெளியிலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சக்கரியோட இந்த சென்டர் போர்ஷனில் வச்சு ஒரு ஸ்டிச்சு, திருப்பி வெளியில் வச்சு ஒரு ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா தெரியும்.
ஸோ இப்போது இங்கேயே வச்சு ஒரு என் நாட் வந்து கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஜர்கான் ஸ்டோன் ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குட்டி குட்டி பெட்டல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு வந்து நம்ம பேர்ல் பீடு வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு பேர்ல் பீடுக்கும் நம்ம என் நாட் வந்து கொடுக்காம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து ஒரு பேர்ல் பீடு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பேர்ல் பீடு, அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு ஒரு பேர்ல் பீடு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றி வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த கேப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் அந்த கேப் வந்து நான் விட்டுருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்ல் பீடு வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓவராலாக வந்து எல்லா குட்டி குட்டி ஃப்ளவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேர்ல் பீடு வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நடுவுலையும் வந்து சக்கரி வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸில் வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும். ஒவ்வொரு பேர்ல் பீடுக்கும் நடுவில் கேப் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்ட் கலரில் இருக்க ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்க ஜர்தோசி ஸ்ப்ரிங்கு. ஸோ இந்த கேப்லலாம் வந்து நம்ம வந்து இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி கொடுக்குறதுன்றதை பார்க்கலாம். இப்போது நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேர்ல் பீடை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் மாதிரி நம்ம இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி வந்து கொடுக்குறேன்னு. அந்த பேர்ல் பீடை சுற்றியே வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து இப்படி கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேர்ல் பீடுக்கும் நம்ம வந்து எண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறது இல்லை, அப்படியே வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். இப்போது நம்ம அடுத்த பேர்ல் பீடுக்கு வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்குறோம். ஸோ எப்போயுமே வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து நம்ம பிசுறு இல்லாமல் கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக வந்து கட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்குறோம். இதே மாதிரி நம்ம எல்லா பேர்ல் பீடோட அவுட்லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி சென்டர் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சக்கரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன்ல, அதில் வந்து அந்த கேப்பில் வந்து நான் ஒயிட் கலரில் இருக்கிற ஜர்கான் ஸ்டோனை வந்து ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணணும். இதே மாதிரி நம்ம வந்து எல்லா பேர்ல் பீடுக்கும் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க் என்னென்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த லீஃபோட சென்டர் போர்ஷன் இருக்குல்ல, ஒரு லைன் மாதிரி தெரியுது பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்ட் கலரில் இருக்கிற சுகர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம சுகர் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி லோட் பண்ணி வச்சுருக்கோம் நீடலில். ஃபஸ்ட்டு இங்கேருந்து த்ரெட் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு ஸோ ரெண்டு சுகர் பீடாக யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பண்ணணும். அதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி தெரியுதுல்ல, ஸோ அது மேலேயே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம இந்த எல்லா லீஃப்க்கும் வந்து இந்த சென்டர் போர்ஷனில் வந்து இதே கோல்ட் கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஓவராலாக நம்ம ட்ரா பண்ணி வச்சுருந்த இந்த ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்கோட இந்த பார்டருக்கு தான் நம்ம வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம பீட்ஸு அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாமல் ஒரு சிம்பிளான நெக் லைன் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இதில் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து அந்த நெக்கு வந்து வரைஞ்சிருக்கிறதுனால நம்ம ஸ்டிச் பண்ணும்போதும் அதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த நெக்கை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நம்ம பார்டருக்கு வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து அந்த லைனுக்கு மேலேயே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே ட்ரா பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த லைனுக்கு மேலேயே நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம நார்மல் ரவுண்ட் நெக் மாதிரி இது கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது இதே ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால இப்போ நம்ம வந்து அது கட் பண்ணும்போது இந்த டிசைனுக்கெல்லாம் வந்து கட் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, யூஸ்வலாக நம்ம கட் ஒர்க்குக்கு வந்து மேலே வந்து ஜரி த்ரெட் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே டெக்னிக் தான் நம்ம வந்து இந்த பார்டருக்கும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துடலாம். அடுத்து இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து டெய்லர்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஒர்க்லாம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பார்டருக்கு வந்து ஒரு லைன் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லைன் வந்து நம்ம பார்டருக்கு வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஜிக்ஸாக்காக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஸோ இந்த மாதிரி போடும்போது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது இப்படி கட் பண்ணுவாங்கல்ல அந்த நெக்கை, அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் வந்து எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை கொடுக்குறோம்.
இப்போ ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறேன்னு பாருங்கள். நார்மலாக செயின் ஸ்டிச் வந்து நம்ம வந்து எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து இந்த கொடுத்துருக்கோம்ல பேஸில் வந்து ஒரு லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கோம்ல அதுக்கு மேலேயே வந்து நம்ம ஜிக்ஸாக்காக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்கை சுற்றி வந்து அந்தந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே வந்து இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ காட்டுறேன் உங்களுக்கு. ஓவராலாக நம்ம பேக் நெக் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்துருச்சு இந்த ஒர்க்கு. பார்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்தோன்னே ஒரு ரொம்ப திக்கான ஒரு பார்டர் இருக்க மாதிரி இருக்குது பார்க்கவே. அதே மாதிரி பேக் நெக்கை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி புட்டாஸ் வந்து மேக் பண்ணியிருப்போம். வெறும் ஒரே ஒரு பேர்ல் பீடு மட்டும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதே தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கும் வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸ்லீவ் பார்ட்லேயும் வந்து இதே ஒர்க் தான் நான் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப நீட்டாக ரொம்ப ஒரு சிம்பிளான ஒர்க்கு. எல்லா பிகினர்ஸுமே ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.